வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் அமைக்கிறாங்களோ 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் அதிகப்படியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதி அமைச்சர்கள் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வெளிவந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. 6 முறை அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவரும் 6 முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. மன்மோகன் சிங் அவர்கள் 5 முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. அருண் ஜேட்லி அவர்கள் 5 முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த புள்ளி விவரத்தை நம்ம பார்க்க முடியுது. இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது நிதி அமைச்சர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இது இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் இப்போ அனௌன்ஸ் பண்ண முடியாது. இந்த தேர்தல் முடிந்து அடுத்த கவர்மெண்ட் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் இந்த இடைக்கால பட்ஜெட் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அவங்க கன்ஃபார்மாக அவங்க ஒரு போல்டாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஜூலையில் வரக்கூடிய அடுத்த ஜூலையில் எங்களுடைய கவர்மெண்ட் தான் மறுபடியும் ஃபார்ம் ஆகும். அப்போ நாங்கள் தான் அடுத்த பட்ஜெட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுடைய உரையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு போல்டாக இருக்காங்க, எவ்வளவு உறுதியாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல் டாபிக் இதுதான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இனிப்பை எடுத்து ஊட்டி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷேர் ஆகுது. இந்த ஃபோட்டோவை விட ஒரு சிறந்த ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஃபோட்டோவை கண்டிப்பாக யாருனாலையும் சமீப காலமாக காட்ட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க, இன்னொருத்தவங்க இந்தியாவுடைய நிதியமைச்சர், 2 பேரும் பெண்கள், அதுவும் நம்ம குடியரசுத் தலைவர் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு சமூக நீதி உமன் எம்பவர்மெண்ட் புகைப்படத்தை இப்போ ரீசெண்ட் டயத்தில் யாருனாலையும் காட்ட முடியாது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தமிழகத்தில் பாஜகவை அழிக்கும் வரை ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. பாஜகவுடைய ஆட்சி மறுபடியும் அமைஞ்சிச்சுன்னா, மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வந்தார் அப்படின்னா அதிமுக எந்த ஒரு ஆதரவும் கொடுக்காது. பாஜகவுடைய ஆட்சிக்கு சென்டரில் பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இப்போ பேசியிருக்காரு. பாஜகவினர் எதுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பிடுறாங்க. பெரிய டிபேட்டு நடக்குது. உடனே அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதெல்லாம் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரும் சில பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது. என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சிச்சு பார்த்தீங்களா, அந்த உடஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. இது மாதிரி இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் சொன்னார். அதற்கு அதிமுக முழுவதுமாக ஆமாம் சப்போர்ட் பண்ணோம். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக சார்பாக என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்தியாவுடைய பிரதமர் மோடி, தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கும் போது அப்போ அமித்ஷா அவர்கள் என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னா, அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கான தகுதி அண்ணாமலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னதாக. ஸோ அதற்கு அதிமுக எதிர்ப்பை தெரிவித்து அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ அண்ணாமலை அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களை இழிவாக பேசிட்டாரு. அண்ணா அவர்கள் குறித்து, ஜெயலலிதா அவர்கள் குறித்து இழிவாக பேசிட்டாரு, விமர்சனம் பண்ணிட்டாரு, அதனால தான் கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க. இது 2வது டாபிக்கு. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இண்டி கூட்டணி உடையக்கூடிய தருவாயில் இருக்குது. காரணம் என்னென்னா, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. ஆனால் நாங்கள் 2 பாராளுமன்ற தொகுதிகளை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
அந்த 2 தொகுதியில் காங்கிரஸுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கிறோம், அதற்கு நாங்கள் எஃபர்ட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் காங்கிரஸ் அதற்கு அக்செப்ட் கொடுக்கல. 2 சீட்டெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகப்படியான சீட்டு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்டுக்கிருக்காங்க மேற்கு வங்காளத்தில். அதனால் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிடுறேன், ஒரு சீட்டு கூட கொடுக்க போகிறது கிடையாது காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக உடனான எங்களுடைய போராட்டம் தொடரும், தனித்து போராடுவோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. எனது தனித்து போராடுவோமா, அப்போ இண்டி கூட்டணியிலிருந்து நீங்களும் வெளியே வந்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் கேட்கப்படுது. இது 3வது டாபிக். 4வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாமகவுடைய பொதுக்குழு இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த பொதுக்குழுவில் என்ன ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாமக தனித்து போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. கூட்டணியில் தான் பாமக இருக்க போது, யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்கள் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் இன்றைக்கி முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. எதுக்காக? ராமதாஸ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிருந்தோம். ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது இன்னும் அறிவிக்கப்படலை அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்தில் அதிமுக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, 18 வருஷத்தில் திமுக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கட்சி ஆரம்பித்து 34 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் கூட்டணியை தேடிக்க இருக்கோம், இன்னும் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமாக இருக்குது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பேசினதாக சில தகவலை கேள்விப்பட முடியுது. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராக இருந்த இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு ஹேமந்த் சோரன் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்படுறோம். உடனே இண்டி கூட்டணியில், ஏன்னா இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஹேமந்த் சோரனுடைய கட்சி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு நினைக்கிறேன் இந்த கட்சியுடைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிக்கைகளை விட்டுக்கு இருக்காங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அமலாக்கத்துறை அவ்வளவு ஈஸியாலாம் கைது செய்ய முடியாது, எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான், வலுவான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் கைது செய்ய முடியும். நிச்சயமாக ஹேமந்த் சோரன் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் கைதை பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை அப்படின்னு சோசியல் மீடியாவில் பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஒருங்கிணைப்பு கூட்டம் சமீபத்தில் நடந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட திமுக நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்களுடைய பணிகள் திருப்திகரமாக இல்லை, அதனால இந்த முறை மதுரை பாராளுமன்ற தொகுதியை திமுகவுக்கு ஒதுக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட திமுக நிர்வாகிகள் கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.